நீ எவ்வளவு பேர் எதிரில வந்தாலும் எகிரி அடிக்கிற எந்திர எந்த சுயநலமும் இல்லாம எங்களை காப்பாத்துற சுந்தர அசப்ல என்டிஆர் அட்டாக்ல எம்ஜிஆர் पैसे निकाल क्या பாராட்டறத நிறுத்திட்டு பணத்தை எடுப்பா ஆத்ம पैसा இப்ப குடுகல ஆயிடுவ பீஸா ஐசா ஆல்ரெடி டிக்கெட்டுக்கு 500 னு 3000 ரூபாய் கொடுத்துட்டேனே நம்மளது டிக்கெட் கணக்கு இல்ல ஃபைட் கணக்கு ஹெட்டுக்கு 1000 எடு 10000 ஏய் ஃபைட் பண்ண சொல்லி நாங்க கேட்டோமா இந்த லோ கிளாஸே இப்படிதான் நம்ம வீக்னஸ் பார்த்து அடிப்பாங்க உன் டம்மி அவங்க அடிச்சதனால தான் அவங்கள நான் அடிச்சேன் வாண்டடா அன்வாண்டடா யூ ஐ ஹேட் கன்னிங் ஃபெலோஸ் थैंक यू டாமி பாப்பலாம் பணத்தை கொடு இது பாரு ஏதோ ஐஸ் சொல்லிச்சானு குடுக்குறேன் இல்லனா நடக்கிறதே வேற ஒத்திக்கிட்டு பணத்தறா நான் என்றால் மாசுடா இமயம் தான் எனக்கு தூசுடா நானோ புல்லட்டுடா ரயில் ரயிலோ கெட்டுடா எனக்கே ஜெய் கோஷம் போடடா என்னடா இவ்ளோ லேட் பண்றான் பத்ரி அவனுக்கு ஃபோன் பண்றா ஜோக்கி மகாதேவன் நீ சொன்ன மாதிரியே செக்யூரிட்டி இல்லாம வந்திருக்காரு யா நாம எப்போ மீட் பண்ணலாம் டே ஆஃப்டர் டுமாரோ சந்திக்கலாம் எந்த இடம் நான் சொல்றேன் இன்னைக்கு சந்திக்கலாம்னு சொன்னீங்க உங்களுக்கு தேவையானது என்கிட்ட இருக்கும்போது டைம் பிளேஸ் கண்டிஷன்ஸ் ரூல்ஸ் எல்லாம் நான் சொல்றதுதான் நாளன்னைக்கு சந்திக்கலாம்னு சொல்றான் டேம் இட் என்னடா இவன் அவன் ரொம்ப வருஷத்துக்கு முன்ன உங்க சமஸ்தானத்துல வேலை செஞ்ச ஜானகி வர்மா இல்லடா அண்டர்வேர்ல்ட் டீலிங்ஸ்ல கோடி கோடியா சம்பாதிக்கிற மல்டி மில்லியனியர் ஜாக்கி அதுக்கு என்ன இந்த பில்டிங்ல பாதி அவனதுதான் இங்க பாரு நமக்கு வேற வழி இல்ல லெட் அஸ் வெயிட் ஏய் என்ன பவித்ரா சொல்லு என்னங்க ஐஸ்வர்யா யார்கிட்டயும் சொல்லாம ஃப்ரெண்ட்ஸுங்களோட வெளியூர் போயிட்டாங்க வாட் எப்போ நீங்க கிளம்பின உடனேயே ஐஸ்வர்யா நீ ஒண்ணும் கவலைப்படாத பவித்ரா இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது டிஏஜி கிட்ட நான் பேசுறேன் ஓகே ஜாக்கிரதையா இரு ஹோம் மினிஸ்டரோட பொண்ணு ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து சீக்கிரட்டா வெளியூர் போயிருக்காங்க சார் எங்க போயிருக்காங்கன்னு ட்ரேஸ் பண்ணுங்க எஸ் சார் அந்த பொண்ணோட போட்டோவும் ஃபுல் டீடைல்ஸும் இந்த ஃபைல்ல இருக்கு சார் ஜெய்ப்பூர் போயிருக்கிறதா தகவல் வந்திருக்கு ரொம்ப கான்ஃபிடென்ஷியலா என்கொயரி பண்ணணும் பெரிய இடத்து ஃபேமிலி சம்பந்தப்பட்ட மேட்டர் அந்த பொண்ணோட ட்ரிப்பை பத்தி யாருக்கும் தெரியக்கூடாது அவ்வளவுதானே சார் பஹனா கிரகணம் ஏற்பட இன்னும் 40 நாள் தான் இருக்கு அந்த ஜுவாலாமுக்கி வைரத்தை எப்படியாவது கைப்பற்றியே ஆகணும் அந்த மகாதேவராயன் பொண்ண நம்ம ஆளுங்களால இன்னும் பிடிக்க முடியல அந்த விஷயம் என் சோட்டா பேட்டா பாத்துக்குவான் இதா மெஹரான்கட் கோட்டை கோட்டை எல்லாம் நாங்க ஓட்டை சொன்னோம் இதோட ஹிஸ்டரியை கரெக்டா சொல்லியே உன் ஹிஸ்டரியும் சேர்த்து இந்த கோட்டையோட ஹிஸ்டரியில இருந்து ஜியோகிராஃபி வரைக்கும் புட்டு புட்டு போட ஒருத்தர் வந்திருக்காரு யாரு பையா கைடுல புக்கு நினைச்சியா இவரு கிக்கு இந்தால கைடு உழைப்ப ஓட்ட தான் டூர் கைடு உழைப்புக்கு டப்பு சைடு நீ டப்பு சைடு தாங்கிறது அவங்களுக்கு அப்பளப்பவே தெரியும் முதல்ல இந்த கோட்டையோட மேட்டர் என்ன சொல்லு ஃபர்ஸ்ட் பில் எவ்வளவு கேட்பான்னு தெரிஞ்சுக்கோ ராஜாவோட கோட்டம் ராணியோட தோட்டம் மொத்த டூருக்கும் 2000 டூ மச் இங்க பாரு பையா காஸ்ட பத்தி யோசிக்கிறவங்களுக்கு டேஸ்டே இருக்காது அங்க ஃபாரின் பார்ட்டி வெயிட்டிங் ஒரு நிமிஷம் மேடம் அவசரப்படாதீங்க கொஞ்சம் யோசிங்க இவனுக்கு ஒரு ஜர்க்க கொடுத்துற வேண்டியதான் சரி எங்களுக்கு புரியுற மாதிரி எல்லாத்தையும் சொல்லணும் சரி பாஷையை பொறுத்து ரேட் இருக்கும் கரெக்ட் நாம தமிழ் பாஷையில பேசிக்கலாமே அஸ்லி பாஷை தான் கேட்டிருக்கா உங்களுக்கு எந்த ஒரு தமிழ் வேணும் என்னது ஊருக்கு ஒரு தமிழ் இருக்கா ஐயோ எக்கச்சக்கமா இருக்கு திருநெல்வேலி தில்லு வேணுமா கோயம்புத்தூர் லொல்லு வேணுமா மதுரை மாசு வேணுமா ஸ்ரீரங்கம் கிளாஸ் வேணுமா காரைக்குடி ஜோர் வேணுமா கள்ளக்குடி பியூர் வேணுமா சேலம் தூக்கல் வேணுமா சென்னை லோக்கல் வேணுமா சாய்ஸ் இஸ் யுவர்ஸ் எப்பா உங்க ஆளு சாதாரணமானவன் இல்ல சகலகலா வல்லவன் நம்மால பேச்சு ஒவ்வொன்னு ஒரு அருவா வீச்சு ரேட்ட பத்தி யோசிச்சு லேட் பண்ண அப்புறம் ஃபாரின் குரூப் இவர் அள்ளி அவசரப்படாதே அள்ளிட்டு ஏகப்பட்ட பையா சாத்தியா ராஜா மேல இருந்து தேக்தா ராணி அங்க கீழே இருந்து தகிடதா அப்ப சிப்பா இங்க சிந்தாவா மூடிக்கிட்டு ஹோத்தா உன் பையா நையாண்டி நாயகனா இருப்பா போல இருக்கு பீரங்கி
1863 இதை செஞ்சாங்க. மகாராஜா இத 1904 வாங்கினாரு. இந்த மாதிரி இங்க 150 இருக்கு. அத பத்தி சொல்ல. எதை பத்தி நான் சொல்ல உங்ககிட்ட பேமெண்ட் பேசுனேன்? இத பத்தி சொல்லதா? இத பத்தி மட்டும் கேளு. அத பத்தி சொன்னா எக்ஸ்ட்ரா ஆகும். இது வேலை செய்யுமா? உன்னுது வேலை செய்யுமா? எது? மூளை. பேசி பேசி ரைட் பண்ணி எங்க எல்லாரும் நல்லா கைட் பண்ணிட்டயா. கொஞ்சம் இரு, உனக்கு பேமெண்ட் கொடு. டாமி, டெல் மீ. நீ எதுவும் கொடுக்க வேண்டாம். நமக்கு தான் அவன் 8000 ரூபாய் கொடுக்கணும். நானா? எதுக்கு? சொல்ற கேட்டுக்கோ. அப்போ சினிமா தியேட்டர்ல 10000 ரூபாய் கட்டிங் போட்டல, அதுல 2000 ரூபாய் போச்சுன்னா மீதி 8000 ரூபாய் நீ தான் திருப்பி தரணும். கீப் இட். அது டிப். It's tip for that. And a hit cunning fellow. Come on girls. நான் தெய்வா, நாங்க ஆள ஓரம் கட்டிட்டோம். நீ எங்க கூட வந்தா நல்லா இருக்கும். இல்லனா உன்னை ஓரம் கட்டிடுவோம். இந்தா வேட்டைக்காரன் தொப்பி. சாரி பையா. வாங்க போலாம். எங்க கூட்டிட்டு போறா இது? இங்க மண்ணை தவிர எதுவும் இல்ல. கீழே மேல மொத்தம் எல்லாம் பத்திக்கிட்டு எரியுது. Hey guys, see there. ஏப்பா, ரெஸ்டாரண்ட் நிறுத்துமா. கூலா ஏதாவது குடிக்கணும். கூல்ட்ரிங்க். ஏய், no. Stop. இத குடிக்கிறதுக்காக நாம இங்க வரல. பின்ன சுட டீ குடிக்கிறதுக்கு. சுட டீயா? इतनी गर्मी में चाय? டீயா? ஸ்டவ்வே இல்ல, எங்க எடுத்துட்டு போறான் இவன்? அது என்னடி பண்றான் இந்த ஆளு? தெரியல. என்னடி இது? வேகிற வெயில்ல சுட டீ இப்படி ரசிச்சு குடிக்கிறா? வெயில் தாங்க முடியலடி. என்ன அவன் நம்மள விட மாட்டானா? சூப்பர் ஸ்டார் மாதிரி. இவன் படி தனி வழியா இருக்கும் போல இருக்க. एक चाय दो. இவன் கிட்ட நம்ம கொஞ்சம் உஷாரா இருக்கணும். பொண்ணை விட ரொம்ப அட்வான்ஸா போறான். உச்சி வெயில உட்கார்ந்து உறிஞ்சிரான் பாரு. அந்த லடுக்கி கிட்ட வாங்கிக்கோ. ஏய், நான் எது கொடுக்கணும்? நேத்து நீ என்ன ஏமாத்தின 2000 இப்ப இந்த டீயோட முடியாது. நான் ஏறி வந்த வண்டி ரெண்ட், அதுக்கு மேல டென்ட், என் பெட், ஒட்டக்க ஃபுட் எல்லாத்துக்கும் நீ தான் கொடுக்கணும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நேத்து நீ எனக்கு அல்வா கொடுத்ததுல ஹர்ட் ஆயிட்டேன். அதுக்கு ஒரு 1000 எக்ஸ்ட்ரா. ரிவெஞ்சுக்காக வந்திருக்கான் போல இருக்கு. ரிவெஞ்ச் இவனது இல்ல, எந்த பணம் ஜர்க்கு பத்தல போல இருக்கு. ரணன் ஜர்க்க செட் பண்ணிட்டு வரேன். हेलो, तुम लोग कुछ काम करना, जोर से करना, मारना है, बहुत मारना है. मैं पैसे दूंगा, बहुत पैसे दूंगा. करेंगे. अरे छोड़ो, मुझे नहीं, उसको मालूम है. ஐயோ, அந்த பொண்ணை அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தியா? மாரோ குச்சு கரோன்னு சொல்றான்ல, அவனுங்க குச்சு கரோ தான் பண்றானுங்க. நடக்கட்டும். ஏதோ ஒண்ணு வாங்கிட்டு காப்பாத்துப்பா. நானே பெரிய ராக்கெட், கோட்டையில எனக்கு அல்வா கொடுத்துட்டு என் 2000 ஜாக்கெட் போடுறீங்களா? நான் வரல. எப்பா, அந்த பணத்தோட இப்ப ஃபைட் பண்றதுக்கு சேர்த்து கொடுக்கறேன், காப்பாத்துப்பா. என்ன பையா, என்ன நடந்துச்சு? பாப்பாக்கு இன்னைக்கு கலர் எல்லாம் போய் கருப்பா இருக்கும். ஜஸ்ட் மிஸ். கருப்பாயி கருப்பு போயிருக்குமா? பாப்பா எங்க? சமயத்துக்கு உன் பையன் வரலனா எங்க பாப்பாவை அவனுக்கு. புரிஞ்சது. உங்க பாப்பா கையில ஒரு பாப்பா கொடுக்க ஏற்பாடாயிருக்கும். இப்படி இது கண்டினியூ ஆச்சுன்னா என் பேக்ல இருக்க கேஷ் எல்லாம் ஜம்ப் ஆகி உன் பையா பாக்ஸ்ல டம்ப் ஆயிடும். இது பாக்ஸ் இல்ல, ஏடிஎம். எல்லாரும் பணத்துக்காக ஏடிஎம்க்கு தான் போவாங்க. ஆனா இந்த ஏடிஎம் என் கூடவே வரும். இது பணத்தை உள்ள வாங்குமே தவிர வெளிய அனுப்பாது. ஐயா, உன் பையன் எனக்கு வேணும். நீ அந்த டைப்பா? இந்த கன்னி பொண்ணுங்களை கூட்டிட்டு சுத்தினா எப்ப கன்னி வெடி வெடிக்கனே தெரியல. மொத்த டூருக்கும் வாழை எங்க கூட இருந்தா எங்களுக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கும். கொஞ்சம் எடுத்து சொல்லியா ப்ளீஸ்? சரி, ஆனா ரேட்டு கொஞ்சம் அதிகமா. எவ்வளவு நாளும் பரவாயில்ல. எதுக்கு நீ உன் மேடத்துக்கிட்ட கேட்டு வா. அதுக்குள்ள நான் பையாவை கெஞ்சி ஒத்துக்க வைக்கிறேன். ஐஸ் எதுக்கு சொல்றேன்னு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கடாமா. சரியா? டன். எவ்வளவு பணம் வேணாலும் தரேன். ஆனா என்ன வேலை கொடுத்தாலும் அவன் செய்யணும். ஓகே. டம்மியை கூப்பிடு. ஏய், வா. ஓடு. ஏய் தெய்வா. இரு ஒன்னு வெச்சுக்கிறேன்.
வாழை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் டீல் ஓகே போலாமா அப்படின்னா இந்த டெசர்ட்ல ஒரு ராத்திரி அவன் கூட அரேஞ்ச் பண்ணு பையா இனி பாத என்ன யாத்திரை இவ்வளவு பெருசா ரேட்டா 1 hour நடந்தாகணும்